தென்னா என்னும் முன்னர் தீசேர் மெழுகொப்பாய். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது அடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இப்போ சிவா அப்படின்னு யாரோ சொன்னாங்களே இவங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அந்த இறைவனுடைய பேரை இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், வள்ளலார்கிட்ட பார்த்துருக்கோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பார்த்துருக்கோம். அந்த சொல்லு கேட்ட இறைவனுடைய பெயர் கேட்ட மாத்திரத்துல அப்படி ஒரு பாவ சமாதி, ஒரு நிர்விகல்ப சமாதிக்கு போகக்கூடியவர்கள் அடியார்கள். ஆனா இவ எப்படி இருக்கா, இவ்வளவு சொல்லி தூங்கிட்டு இருக்கா, என்னடிமா தூக்கம் இது அப்படின்னு அவங்க வியந்து போறாங்க. அதுவும் அடியார்களுக்கு நடந்ததுதான். பரமஹம்சர் சொல்றாரு, அரவிந்தர் எழுதுறார், அதாவது அவர் கிருஷ்ணா சிவா அப்படிங்கிற பேர் சொன்ன உடனே சமாதிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சில சமயம் தொடர்ந்து 3 மாதம் 6 மாத காலம் எந்த விதமான சிலிர்ப்பும் ஏற்படாது. உலகியல்ல சொல்ற போது நமக்கு பிடித்தவங்க பேரை சொல்லி யாராவது, இப்போ ஒரு பிள்ளை இருக்கான், தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்கன்னா தாய் காதல பிள்ளையுடைய பெயர் விழுந்ததுன்னா டக்குன்னு திரும்பி பார்ப்பா. தன் மேல வந்து தானே ஒரு கழிவிறக்கம் கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு இருந்த நேரத்துல சீத்தை காப்பாத்துறதுக்கு ஆஞ்சநேயர் செய்த யுக்தி என்னன்னா, தடுக்கணும். அதுக்கு வந்து என்ன சொல்லி தடுக்கிறது, அம்மா இருன்னா அவ டக்குன்னு கழுத்துல கயிறை மாட்டின்றுவாளோன்ட்டு அப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை ராம் ராம் தான். அந்த மனம் உயிரோடு இந்த ரெண்டு எப்படி சேர்க்கிறார் பாருங்க. ஒண்ணு வந்து இறைவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு சமாதி நிலைக்கு போகக்கூடியது. இன்னொன்னு இந்த இறைவனுடைய பெயரை கேட்டாலும் எந்த விதமான ஒரு சிலிர்ப்பும் இல்லாம தொடர்ந்து இருக்கு. அதுக்கு பேர் ட்ரை பீரியட் என்ற குறிப்பிடுகிறார் மகான்கள். அப்ப என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு விலகக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அந்த பேர் காதுல விழுந்துட்டே இருக்கு, திரும்ப அது வந்து உள்ள ஒரு அந்த இறுக்கம் தளர்ந்து அது கிளிக் ஆகும். இவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னாளுடைய சிவனேன்னு சொல்றோம்ல, சொல்லி முடிக்கவே முடியாதான். அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள அப்படியே வந்து அனல்ல மெழுகா கரைஞ்சு போவாங்க.